இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி வறுத்தரைச்ச சாம்பார் பொடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதிலே டிஃபன் சாம்பாரும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. சாம்பார் பொடிக்கு காஷ்மீரி சில்லி வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். வத்தல் மல்லி வந்து 100 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 50 கிராம் கட்டி பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 கைப்பிடி கருவேப்பிலை. இதெல்லாம் பவுட்ரு பண்ணி இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 200 கிராம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 50 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கோழி குண்டு அளவு புளி ஊற வச்சுருக்கேன். தவா ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ தவா காஞ்சிருச்சு. இந்த சில்லியை வந்து வறுத்துக்கிறேன், ட்ரையாக வறுக்கணும். இப்போ மிளகா வறுத்தாச்சு. அதை இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதில் 100 கிராம் மல்லி, 1 டேபிள் ஸ்பூனு ஜீரகம், இது ரெண்டையும் ஒன்றா வறுத்துக்கிறோம். இப்போ ஜீரகமும் மல்லியும் வறுத்துட்டோம். இதை வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 50 கிராம் பெருங்காயம், இது ரெண்டையும் ஒன்றா வறுத்துக்கிறோம். இப்போ வெந்தயமும் பெருங்காயமும் நுணுக்கிட்டோம். இதையும் இந்த பிளேட்டில் மாற்றிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பருப்பு செவந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு இதிலேயே இந்த வெள்ளை எள்ளு வறுத்துக்கிறோம். இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு இப்போ கருவேப்பிலையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இது எல்லாமே இப்போ ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். அதிலே ஒரு பவுட்ரு பொடி நடக்கும்போது 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். டிஃபன் சாம்பார் அல்லது வெங்காய சாம்பார்னு சொல்லலாம், அது செய்து காமிக்கிறேன். இதில் இந்த பொடியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 1 ஸ்பூன் கடவுள் பருப்பு போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அது வெடித்ததும் அதிலே இந்த வெங்காயம் சேர்த்துக்குவோம், கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இந்த வெங்காயம் லேசாக வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கிறேன் வதங்குறது. வறுத்தரச்சத்துலேயும் இப்போ பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போ லேசாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதிலே இந்த தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். அதிலே இந்த எலுமிச்சளவு புளி வச்சுருந்தேன்ல, அதை வடிகட்டி அதையும் சேர்த்துக்கிடுவோம். சாம்பார் தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் இந்த ரோஸ்ட் பண்ணி சேர்ந்ததால நுணுக்கிட்டு வந்துடுறேன். இந்த வறுத்த பெருங்காயத்தை லேசாக இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். இப்போ சாம்பார் பொடி மிக்சியில் போட்டு எல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணியாச்சு. கமகமண்டு சாம்பார் பொடி தயாராகிடுச்சு. இதில் வந்து இந்த சாம்பாருக்கு, வெங்காய சாம்பாருக்கு, டிஃபன் சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போடுவோம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சு 3 மாதம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. புளி கரைச்சி ஊற்றிட்டோம். அதிலே தக்காளி கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடியும் போட்டாச்சு. இப்போ வேக வச்ச 4 நிமிஷம் வேக வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறோம். இப்போ ஒரு கொதியில் சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடும். இப்போ வறுத்தரைச்ச சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. அதில் வச்சு வெங்காய சாம்பார், அதாவது டிஃபன் சாம்பார் செஞ்சாச்சு. அதில் அவ்வளோதான், கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தூவிக்கிறேன். கொஞ்சோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம், கூடுதல் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அந்த வறுத்தரைச்ச சாம்பார் பொடியில் அதை பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ சுவையான வறுத்தரைத்த சாம்பார் பொடியும் அதில் டிஃபன் சாம்பாரும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே சாம்பார் பொடியை வச்சு நீங்கள் காய்கறி போட்டும் சாம்பார் செய்யலாம். நல்லா மணமாக இருக்கும். 3 மாதத்து வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அளவுகளை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட